நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் ஜே பேபி மார்ச் 8 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அன்சிகா லீட் அந்த விஷயம் எதுவுமே சொல்லல. ஸோ சர்ப்ரைஸாக கூட்டு வந்தீங்களா சார்? வாங்க சார், பாருங்க அன்சிகா இருக்காங்க அப்படிலாம் சொல்றது இல்லை. நாங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் டேரக்டரோட டிஸ்கஷன் இருக்கும்போது வந்து ரொமான்டிக் சீக்வன்ஸ், ஏன்னா அவருக்கே வந்து லவ் மேரேஜ் தான். ஓ ஓகே. ஸோ அதனால அது இயற்கையாகவே வரும். இப்போ ரொமான்ஸ் சீன் எழுதுனால டேரக்டர் இவர் தான் தேர்வார் போல. எங்கப்பா குரு சரவணனை காணும். என்னன்னா ஆக்சுவலாக அவர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னா மலையாளத்தில் அவர் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிட்டார். ஆமாம், பட் அதை வந்து டோட்டலாக வேற மாதிரி இவரோட பெஸ்ட்டை அவங்க கொடுத்துருந்தார். அது அப்புறம் வச்சு ஸ்க்ரீனில் டைரக்ஷன் பண்ணுறது எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க சாரை சார் இதான் பண்ணணும்னு சொல்லும்போது அவர்கிட்ட தான் வேலை கற்றுக்கிட்டோம். ஸோ அவரே நம்ம டேரக்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் சொல்கிறோம், எப்படி சீன் கான்செப்ஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னும் போது அதுவே ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக இருந்துச்சு, ஒரு குரூப் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. நக்கிரன் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். கார்டியன் படத்துலேருந்து இரட்டை கதிர்களும் ஹீரோவும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் சபரி சார், குரு சரவணன் சார், பிரதீப் சார், வணக்கம். எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு எனக்கு அது அமைதா இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு படம் உங்கள் குருநாதரோட ப்ரொடக்ஷனில் கூகுள் குட்டப்பா இருந்துச்சு. செகண்ட் படம் அதே மாதிரி ஒரு டேரக்டர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இது எப்படி நடக்குது நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, இது நாங்களே யோசிச்சு பார்த்தோம். நிறைய பேர் சொல்லும் போது தான் தெரிஞ்சது வேறு. எனக்கு இது அமையிறது தான். ஆப்வியஸ்லி இது வந்து அமையிறது தான், நம்மளா தேடி போனது இல்லையா. பட் நல்ல விஷயம். சரி, இவங்க வந்து நல்ல எங்கள் டைரக்டரும் வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்தாரு. ஸோ அதில் எந்த விதத்தையும் குறையாமல் விஜய் சுந்தர் சாரும் நல்லா கொடுத்துருக்காரு, நல்லா செலவு பண்ணியிருக்காரு. நல்லா ஓகே. ஃபஸ்ட் படம் வந்து ஒரு மலையாளத்துலேருந்து அப்படியே அடாப்ட் பண்ணி தமிழில் ஒரு படம் பண்ணீங்க. செகண்ட் படம் கார்டியன், அது வந்து ஒரு ஹாரர் அப்படிங்கும்பொழுது ஃபஸ்ட்டு இது இருந்துச்சா இல்லை அதுதான் பிளான் பண்ணிங்களா? இல்லை, அதுதான் நான் ஆக்சுவலாக சரவணனோட ஸ்டோரி தான் இந்த கார்டியன். ஓ ஓகே. இது வந்து முன்னாடி சரவணன் ட்ரை பண்ணிட்டு இருந்தது முதல்ல. பட் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணது, எங்கள் டைரக்டர் முதல்ல அப்ரோச் பண்ணது அதுதான் கூகுள் குட்டப்பா தான் நாங்கள் பண்ணுறதா. ஸோ அதுதான் அப்ரோச். இது வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி ஓகே ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கார்டியன் வந்து சில சூழ்நிலையால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து கூகுள் குட்டப்பா பண்ணோம். ஸோ அப்போயே வந்து இவருக்கு இந்த கதை தெரியும். விஜய் சந்தர் சாருக்கு இந்த கதை நான் சொல்லியிருக்கேன். அப்போ நான் பண்ணுறேன் சார், அப்போ அவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஐடியாவில் அதை பண்ணுறேன் சார் அப்படி சொல்லியிருந்தார். கூகுள் குட்டப்பா போய் படம் முடிஞ்ச உடனே அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, சார் இந்த மாதிரி ஒரு அன்சிகா மேடம் கால் ஷீட் வாங்கிருங்க, கதை சொல்லுங்கள் சார். ஸோ அப்போ கதை சொன்னால் ஒரு நான் கதை பிடிச்சிருந்தது. அப்படியே தான் படம் வந்து ஓகே. ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அந்த ஹாரர் ஃபீவர் தமிழ் சினிமாவில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வரிசை ஹாரர் படமாக வந்துட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் லைட்டாக ஒரு கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு. கார்டியன் அந்த கேப்பை எந்த அளவுக்கு ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன்? இது ஹாரர் படம்லாம் அந்த மாதிரியான ஒரு ஹாரர் படமாக இருக்கா சார்? இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக, ஒரு காமெடியாக, ஒரு ஹாரராக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு புது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கும். அது நார்மலான ஒரு ஹாரர் படத்தோட கொஞ்சம் வித்தியாசப்படும். ஸ்க்ரீன் ப்ளேவாக வந்து வேறு ஒரு பேட்டர்ன் ஒன்று பண்ணியிருக்கோம். அண்ட் ஆடியன்ஸ் உங்கள் படம் பார்க்கும்போது அவங்களுக்கே புரியும் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜிங்காக இருக்கும் சார் அவர். ஓகே சார். பிரதீப் ப்ரோ, உங்களுக்கு சொல்லுங்கள், இந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அன்சிகா இருக்காங்க, அப்புறம் டைகர் கார்டன் தங்கத்துறையெல்லாம் இருக்கிறாரு. அவர் எப்போதுமே ஒரு ஃபன் ஓவர்லோடான ஒரு ஸ்கிரிப்டாக தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை அப்ரோச் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கிரிப்ட்? விஜய்னாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவர் வந்து ரொம்ப நாளாக நான் ஒரு சர்ச்சில் அடிக்கடி பார்ப்பேன் சார். பார்த்துட்டு ஆனால் மைண்டில் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று நான் கூப்பிடுவேன்டா கண்டிப்பாக உடனே ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேப்க்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நைட் கால் பண்ணி விஜய் அண்ட் பிரதீப்னு சொல்லிட்டு அவர் பிரதர், அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, வி ஆர் டூயிங் இட். எனக்கு அன்சிகா லீட் அந்த விஷயம் எதுவுமே சொல்லலை. ஸோ சர்ப்ரைஸாக கூட்டு வந்தீங்களா சார்? வாங்க சார், பாருங்க அன்சிகா இருக்காங்க அப்படிலாம் சொல்கிறது இல்லை. இல்லை, அவர் சொன்னார் நல்லா இருக்கும்டா நீ பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் மேலே எனக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமான கான்ஃபிடன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆல்சோ. ஸோ அவர் சொன்னார். பட் அந்த டைமில் நான் இன்னொரு மூவி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ட்ரிகர்னு ஒரு படம், அதில் நெகட்டிவ் ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். சரிங்கண்ணா எத்தனை நாள் தேவைப்படுறேன்னா ஒரு 7-8 days ஆகுது, நல்லாயிருக்கும் நீ பண்ண அடுத்து. அதுக்கப்புறம் போக போக ப்ராஜெக்ட் பற்றி கேட்கும் போது தான் இது வந்து அன்சிகா லீட், ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு டே போனப்போ அவங்களோட காம்பினேஷன் சீக்வன்ஸு. ஸோ நான் ஃபஸ்ட்டு டிரெக்டர்ஸ் மீட் பண்ணி பேசினேன். ஸோ இந்த மாதிரி கேரக்டரைசேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் ஃபஸ்ட் டேவே வந்து அவங்க கிளியராக எங்களுக்கு வந்து இதுதான் வேணும், இது எக்ஸ்ட்ராவும் போவானா, இந்த மீட்ரு இதே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் அன்சிகா அவங்களுக்கும் வந்து கோஸ்டார் பண்ண அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொஃபஷனலோட நம்ம கோஸ்டார் பண்ணும்போது அவங்களோட டெஃபினெட்லி நம்ம கொடுக்குற ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிடணும்.
ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகலன்னா டெஃபினட்டாக அது ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கும். லாட் ஆஃப் ரொமான்டிக் சீக்வன்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எந்த அளவுக்கு ரசித்து எழுதியிருந்தார் சார்? நீங்கள் வந்து அவர் எழுதுனதா சொன்னாங்க. இந்த ரொமான்டிக் சீன்லாம் பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப காமன் செட்டில்டாக இருக்காரு. இல்லை ஆக்சுவலாக எல்லாம் மற்ற இது ஜானரோட ரொமான்ஸ் வந்து நல்லா சரவணன் பண்ணுவோம். ஓ, நாங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் நாங்கள் டேரக்டரோட டிஸ்கஷன் இருக்கும்போது வந்து ரொமான்டிக் சீக்வன்ஸ், ஏன்னா அவருதே வந்து லவ் மேரேஜ் தான். ஓ, ஓகே. ஸோ அதனால அது இயற்கையாகவே வரும். இப்போ ரொமான்ஸ் சீன் எழுதுனால டேரக்டர் இவர் தான் தேர்வார் போல, எங்கப்பா குரு சரவணனை காணோம் அப்படின்ட்டு. நிறைய லவ் சீன்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன். ஓகே, எந்த லவ் சீன்ஸ் நீங்கள் சொன்னது ரொம்ப அப்ரப்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு உங்கள் டேரக்டரோட படத்தில்? இதில் ரஜினி சார் படத்தில் வந்து ஒரு உளி வச்சு ஒரு சீன் இருக்கு, சில சீன் ஒன்று, அந்த சீன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஓ, ஓகே ஓகே சார். இன்னொரு விஷயமா, அந்த ஃபஸ்ட்டு படம் கூகுள் குட்டப்பா வந்து மலையாளத்தில் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் வேறையாக இருக்கும், ஆனால் கே சிவகுமார் சாரோட பாடி லாங்குவேஜ் டோட்டலாக வேறையாக இருக்கும். அதை எப்படி கேரி அவுட் பண்ணீங்க? ஏன்னா சார் வந்து ஏன்னா ஒரு ஒரிஜினல் அங்கேருந்து ஒரு ஸ்கிரிப்ட் அடாப்ட் பண்ணுறோம், ஏன்னா மலையாளத்துலேருந்து தமிழில் எடுக்கும்போது இங்கே ஆல்ரெடி அந்த படம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, இந்த கேரக்டரைசேஷனுக்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எப்படி வந்து சார் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வச்சிங்க? ஏன்னா அங்கே அது மாதிரி இருக்குது சார், ஒரு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இது வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னோன்னா அவர் எப்படி அதுக்கு ரெடியான? இல்லை என்னென்னா ஆக்சுவலாக அவர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னா. நீங்கள் ஆஸ் யூ செட் மலையாளத்தில் அவர் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிட்டார். ஆமாம். பட் அதை டோட்டலாக அது வேறு மாதிரி இவரோட பெஸ்ட்டை ஒன்று கொடுத்துருந்தார். பட் நாங்கள் ஆக்சுவலாக நிறைய மேக்கப் டெஸ்ட், லுக் டெஸ்ட்லாம் முதல்ல எடுத்தோம். சரி இந்த விஷுவலாக வந்து அவர் எப்படி காமிக்கலாம், வேறு மாதிரி எப்படி பண்ணலாம், ஏன்னா யூஸ்வலாக அவர் எப்படி பார்த்துருக்காங்களோ அதை தாண்டி ஒரு சிம்பத்தி வர மாதிரி பண்ணலான்னு பார்த்தா. பட் அவர் நேச்சர் வந்து சிம்பத்தி வந்து அவர்கிட்ட வந்து நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது பயம்தான் வரும், நிறைய சொல்லுவாங்க. அவர் பரிதாபம்லாம் வராது அவர் மேலே. ஆனால் இதில் வந்து என்னன்னாக்கா அவர் மேக்கப்பே போடலை. ஓ, டோட்டலாக அவர் டிசைட் பண்ணது தான். இதை நம்மளை எப்படி காமிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அவர் என்ன சொன்னால் மேக்கப்பே டோட்டலாக போடாமல், ஸோ அந்த காலை வந்து ஒரு ஹேண்டிகேப்டாக அவர் பண்ணது எல்லாமே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இதை நம்ம பண்ணலாம், அது அவரோட ஐடியா தான். ஸோ அது அவர் தான் பண்ணி காமிச்சாரு, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அது அவரை வச்சு ஸ்க்ரீனில் டைரக்ஷன் பண்ணுறது எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க சாரை உட்கார வச்சு சார் இதான் பண்ணணும்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்கு ஒரு பதட்டம் இருந்திருக்கும்ல. ஃபஸ்ட்டு மொமெண்ட்டே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அவர்கிட்ட தான் வேலை கற்றுக்கிட்டோம். ஸோ அவரே நம்ம டைரக்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் கட் சொல்கிறோம், எப்படி சீன் கான்செப்ஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னும் போது அதே ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக இருந்துச்சு, ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட்டாக தான் இருந்தது. பட் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேருமே முதலே கொஞ்சம் பிளான் பண்ணிட்டோம். செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பழைய திட்டெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும், அதெல்லாம் நிறைய ஞாபகம் வந்திருக்கு. ஸோ நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணுவோம், அவர் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாரு, அதில் எப்படிலாம் கரெக்ட் பண்ணணும், இது அவர்கிட்டன்னு இல்லை, இதை நம்ம இங்கே அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே நம்ம எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் இண்டஸ்ட்ரியிலேயே. ஸோ நாங்கள் முதலே பிளான் பண்ணி அந்த குற்றாலத்துக்கு போயிட்டு 5 டேஸாக நாங்கள் வந்து முன்னாடியே போய் ஷார்ட் எப்படிலாம் வைக்கணும், எப்படி பண்ணணும், நாங்கள் ஒரு ரிஹர்சல் பண்ணிட்டோம் முதலே. ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே இருந்தோம். அது ரொம்ப ஈஸியாக. ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் எங்களுக்கு ஒரு இது இருந்தது. பட் அதுக்கப்புறமா பார்த்தோன்னே அவரே கன்வின்ஸ் ஆகிட்டார், சரி நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதான் ரொம்ப இல்லை, அதெல்லாம் இல்லை, இம்ப்ரோவைசேஷன் தான் பண்ணுவார். ஸ்கிரிப்டில் டிஸ்கஷனில் நிறைய சொல்லுவார், பண்ணார். ஸ்பாட்டில் வந்து இம்ப்ரோவைசேஷன் தான் பண்ணார் நிறைய. அது எங்ககிட்ட சொல்லுவார், நீ இப்படி பண்ணலான்னு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது நல்லாவே இருக்கும். ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் கையில் எடுத்துகிட்டு போகும்போது என்ன சொன்னார்? எப்படி இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்க மாட்டீங்க? இல்லை, கதை தெரியாது அவருக்கு, பண்ண போகிறோம் ப்ராஜெக்ட் லைனாக தான் தெரியும். ஃபுல் கதையாக வந்து அவர் பார்க்க போகிறாரு. ஓகே, 2 டேரக்டர் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எப்போதுமே ஒருத்தரோட கமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஈஸியான திங், நம்ம யோசிச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணிடலாம். ஆனால் 2 பக்கத்துலேருந்து 2 கமெண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? குழப்பம் தான் அடைவார். இல்லை, அதான் மெயினாக வந்து இதில் ஆன் ஸ்க்ரீன், அது இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா எக்ஸ்பிளைன் பண்ணுறது சீக்வன்ஸ் எல்லாமே வந்து சரவணன் சார் தான். அவருக்கு என்ன வேணுமோ அதுக்கு முன்னாடி எல்லா ஷார்ட்ஸுக்குமே ஒரு ரிஹர்சல், இது எப்படி பண்ணலான்னு நீங்கள் சும்மா பண்ணுங்களேன்னு கேட்டுருவார் அவர். அதாவது ஃப்ரம் ஷார்ட் 1 to இந்த கடைசி ஷார்ட் வரைக்கும் இது சும்மா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டர் ஒன்று கரெக்டாக சொல்லிடுவார். அது ரிமோட் அதிகமாகவும் பண்ணாமல் கம்மியாக பண்ணாமல் கரெக்டாக ஒரு பாயிண்டில் வந்து இது போதும், இது பண்ணிடுங்க பிரதர் அப்படின்னு. ஓகே சார், அதை வந்து மானிட்டர் பண்ணுறது வந்து சபரி சார். ஸோ ஒரு மானிட்டரில் உட்காந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பார் என்ன நடக்குது. அண்ட் எல்லா ஷார்ட்டுக்கு அப்புறமே நான் மானிட்டர் போக மாட்டேன். பட் நான் சார்கிட்ட மட்டும் கேட்டேன், சார் ஓகேவா சார்னா ஓகே பிரதீப். ஸோ ரெண்டுமே அட் த சேம் டைம் வெரி வெரி ஃபாஸ்ட் பேஸ் டைரக்டர். ஓகே, அடுத்து ரொம்ப சைலண்டாக இருக்காரு. அது வந்து இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன் மேடம். நம்ம எப்பயுமே ஸ்பாட்டுன்னு போயிட்டோன்னா வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஒரு 5 நிமிஷமே காசு அங்கே. ஸோ வந்து அது ஒரு மாதிரி நமக்கு அந்த ஸ்கூல்லேருந்து வந்ததுனாலே வந்து ரொம்ப நம்ம
பிளானடாகவே இருக்கும். அதான் உங்களோட ஸ்கூல்லேருந்து வந்தவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கட்டும், ஹரி சாராக இருக்கட்டும், சேரன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இல்லை, பிளானிங்காகவே தான் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ரைட்டர் 10 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்ம எடிட்டிங்காகவே மைண்டில் இருக்கும். ஸோ இதுதான் வரப்போகுது, இதுதான் பண்ண போகிறோன்றது தெளிவாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கிரிப்டில் தெளிவாக இருக்கும், இதுதான் பண்ண போகிறோன்றது தெளிவாக இருக்குது. அதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக போயிடும். ஓகே, அது 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாங்கிறது எப்போ முடிவு பண்ணீங்க? ஏன்னா நான் எப்போதுமே வெற்றிங்கிறது வந்து ஒருத்தருக்கு லேட்டாக கிடைக்கலாம், ஒருத்தருக்கு சீக்கிரமாக கிடைக்கலாம். அந்த கம்பைன் பண்ணி பண்ணலாங்கிற அந்த முடிவு இல்லை, அது நாங்கள் பிளான் பண்ணல. என்னன்னா நாங்களும் 10 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவோம். அப்பா நல்ல சிங்கில் இருப்போம். பட் நாங்கள் இந்த ஆண்ட்ராய்ட் கொஞ்சம் வந்து வேற ஒரு ஃப்ரெண்டை வந்து ஒருத்தர் எங்களுக்கு ரெஃபர் பண்ணார், நல்லா இருக்குன்னு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தோம். ஆக்சுவலாக ஒன்றா சேர்ந்து பார்த்தோம். அந்த நேரத்தில் தான் 2 கையும் பண்ணலாம் அப்படின்னா நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம டேரக்டர் அப்ரோச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி கை பிடிச்சிட்டு அப்படின்னு 2 பேரும் அவ்வளோதான். டக்குன்னு அந்த ஸ்பாட் முடிவு வருது. லோன்னு சொல்லிட்டு நண்பன் ஃப்ரெண்டு, நாங்கள் கதை நிறைய உலக கதைகள்லாம் நிறையா பேசிகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த படத்தை பற்றி சொல்லும்போது உடனே அந்த படம் பார்த்துட்டு இது வந்து யார் பண்ணலான்ற மாதிரி ஒரு டிசைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது வந்து ரவிக்குமார் சார் எங்கள் டைரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் சஜஷன் பண்ணாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு மூவ் பண்ண. ப்ரொடியூசர்லாம் இருந்தாங்க ஃபஸ்ட்டு, வேறு ஒரு ப்ரொடியூசர் 2-3 ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டைரக்டரை போய் மீட் பண்ணி நடிக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் கேட்டோம். ஸோ அவங்க கொஞ்சம் ப்ரொடியூசர் சைடில் தெளிவாக இல்லாதனால டைரக்டரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். ஓகே சார். இப்போ உங்கள் 2 பேருமே ஒரு தனித்தனியாகவே ஏதாச்சும் ஒரு நீங்கள் இவ்வளோ வருஷம் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பாலையா சார், அப்புறம் ரஜினி சார், இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணும்போது யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல, நீ நல்ல டேரக்டராக வருவ, உனக்கு அதற்கான கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு. அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண யார்? நான் சொன்ன பெயர்கள் எனக்கு என்னன்னா, நாங்கள் லிங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரஜினி சாரோட வந்து நல்ல ஒரு இது இருக்கும். ஓகே. எனக்கும் சரி, கார்த்திக்னு இன்னொருத்தர் ஏடி இருக்காரு. நாங்கள் 2 பேரும் ரொம்ப பயங்கரமான ஃபேன்ஸ் அவருக்கு. ஸோ நாங்கள் வந்து எப்பவுமே அவரோட கான்ஸ்டன்டாக. லிங்கா வந்து சார் அப்போ தான் ரெக்கவராகி வந்த படம் இல்லை, ஆமாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ராணா கோச்சரியான்னு சொல்லி அது ஒரு 3 இயர்ஸ் ட்ராவல். ஸோ அதுலேயே நல்ல பழக்கம். ஐ மீன், ஸோ ஆஸ் அ ஃபேனாக வந்து நல்லா பேசுவார். ஏன்னா அவர் எல்லாருக்கிட்டையுமே வந்து சஜஷன் கேட்பார். இது எப்படி இப்போ ஸ்கிரிப்ட் எப்படி வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன ஃபீலிங் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே கேட்பார், எல்லா அசிஸ்டன்ஸையும் கேட்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் லைக் லிங்காவில் வந்து ஒரு ஏதோ சீக்வன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு கூப்பிட்டு கேட்பார், சபரி இங்கே வாங்க, இதை நீ எப்படி பண்ணுவீங்க, இது எப்படி செட்டப் பண்ணுவீங்க, இது சீன் எப்படி எடுப்பீங்க, நீங்களும் டேரக்டர் ஆக போகிறீங்கல்ல அப்படின்னு சும்மா அந்த மாதிரி ஏதாவது கேஷுவலாக கேட்டுட்டு இருப்பார். அந்த மாதிரி சொன்னீங்க டக்குன்னு கேட்கும்போது அவர் கேட்ட ஞாபகம் தானே வந்துச்சு. ஓகே சார். நீங்கள் எனக்கு வந்து நாங்கள் ஹிந்தி படம் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க சுபாஷ் சார்னு ஒருத்தர், பழைய சுபாஷ் சார் தெரியும், அதை பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே சீக்வன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி பண்ணுவோம் இல்லையா. 2-3 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நான் வந்து ஒரு ஃபைல் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு இவர் கையில், சஞ்சய் தத் அவர் கையில் மிஸ் ஆகிடுச்சு. சார் கட் சார் பேனா எடுத்துகிட்டு உள்ளே போனேன், கட் சார் பேனா மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது மட்டும் மிஸ் பண்ணிட்டோம்னா எங்கள் டைரக்டர், ஏன்னா எல்லாமே தெளிவாக இருக்கும், வெளுவோம் ஏன்டா கவனிக்கலன்ற இருக்கும். ஏன்னா வந்து சஞ்சய் தத் சார் வந்து இப்போ வரதே கொஞ்சம் கம்மி டேட்ஸ் தான் வருவார். அப்போது டக்குன்னு நான் தெரியாமல் நான் சொல்லிட்டேன். சொன்னோன்னே அப்போ வந்து இப்போ சுபாஷ் சார் இருந்தார், எதுக்கு கட்டு சொல்கிறேன்னு ரைட் சொன்னோன்னே சார் இந்த மாதிரி பேனா எடுத்துகிட்டு போயிருந்தானே டக்குன்னு அந்த இதெல்லாம் மாற்றினோன்னே அப்போ சுபாஷ் சார் அவரே பார்த்து கூப்பிட்டாரு, தோலை கை போட்டு என்னடா திட்டாங்கன்னு சொல்லிட்டு இதாக இருக்குது. இல்லை சார் நான் சீக்கிரம் டைரக்ட் ஆகிடுவாடா, ஏன்னா கரெக்டாக வாட்ச் பண்ணி சொல்கிறல அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் ஓட ஆரம்பித்தேன், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகுது. சார் எனக்கு ரொம்ப க்ளோஸு, நான் கதைகள் நிறைய சொல்லியிருக்கேன். அந்த கதை கேட்டோடனே அவர் சொல்லியிருக்காரு, இந்த கதை நல்லா இருக்குடா பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் இறந்துட்டாங்க, அதுக்கு இறக்குறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நான் பேசுவோம். ஓகே. ஆக்சுவலாக சத்ரியன் படம்லாம் பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் அவர் கூட ஒர்க் பண்ண ஞாபகம் தான் வரும். ஏன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார், நிறைய கற்றுக்கலாம் அவர்கிட்ட. அவர் வந்து நிறைய நாயகன் படத்துலாம் ஐடியா அவர் இருந்திருக்காரு, அதெல்லாம் எப்படி நான் கலெக்ட் பண்ணேன்ற நிறைய விஷயங்கள் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ணுவார். அவர் 2-3 டைம் என்ன சொன்னார், அந்த ஸ்பாட்லேயே வச்சு சொன்னார். அப்புறம் அந்த கதை பேசும்போது சொன்னார், ரெடி டைரக்டர் ஆயிடுவா அப்படின்னு சொன்னார். அவர் வாய்மூர்த்தம் வேணுமோ ஃபஸ்ட்டு நம்ம. ஆமாம், ஆக்சுவலாக இன்னொரு விஷயமும் இருக்குது. ஆக்சுவலாக அவர் மொட்டை போட்டிருந்தார் லாஸ்ட்டாக, ஒரு போலீஸ் கிரியோட எண்டில் வந்து போட்டிருக்கும் போது, சார் நல்லா இருக்கு சார் உங்கள் கெட்டப் அப்படிங்கும்போது, உன் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுறா, அடுத்து நீ டேரக்ட் பண்ணதில்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நல்லா வாழ்த்துவார், ப்ளஸ் பண்ணுவார். மேபி அந்த பிளெஸிங்ஸ்லாம் கூட இருக்குது. பெரிய விஷயம்ல ஒரு 2 டேரக்டரோட டைரக்ஷனில் நடிக்கிறது. என்ன கற்றுக்கிட்டீங்க உங்கள்கிட்டேருந்து? அதான் ஒரு ஃப்ரம் 2 சைடில் ஒரு சைடு கிளாப் பண்ணால் 2 சைடு சேர்ந்து தட்டினா எப்படி ஒரு அவுட்புட் பெட்டராக வர முடியுமா இருந்தாங்க. ஏன்னா சார் வந்து சொன்னதுக்கு அப்புறமே சபரி சார் வந்து அது ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் அது பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மானிட்டர்லேருந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இதுக்கு ப்ரீவியஸ் ஷார்ட்டில் இது நல்லா இருந்தது, அதுலேயே வச்சுக்கலாம், அதுக்கு மேலே போக வேண்டாம்,
இல்லை இன்னும் கொஞ்சம் இமோட் கூட பண்ணலாம். ப்ளஸ் லவ் சீக்வன்சஸ்லாம் வந்து சரவணன் சார் வந்து இப்படி நடிங்க. ஒரு சாங் நல்லா இப்போ ஐ திங்க் மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு, மயக்கிட்டின்னு ஒரு சாங். ஸோ அதோட மாண்டேஜஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஐ மீன் அந்த சீக்வன்ஸாக படித்ததுக்கப்புறம் நம்ம அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது யாராவது சொல்லும் போது அது இன்னும் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த லுக் பார்க்குறீங்க, பார்க்கும்போது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணலாம். அண்ட் அது வெறும் ஷூட் ஸ்பாட்டில் இல்லாமல் டப்பிங்கில் வரைக்கும் கூட இந்த சீக்வன்ஸ் வந்து ரொமான்ஸ் வரப்போகுதுன்றப்ப மாடுலேஷனை கொஞ்சம் மாற்றிருங்க. இது ஆக்சுவல் மாடுலேஷன் இது, பட் இந்த மீட்டரில் வந்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாய்ஸ். ஸோ அது வரைக்கும் வந்து மெனக்கடல் வந்து இருந்தது 2 பேருக்கிட்டையும். அது வந்து சார் உள்ள டப்பிங் ஸ்டுடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணார் பைலட்டில். அண்ட் சார் அதை பார்த்துட்டு சபரி சார் பார்த்து அப்ரூவ் பண்ணார், ஓகே இது நல்லா இருக்குன்னு. ஸோ ஃப்ரம் ஷூட்லேருந்து இந்த டப்பிங் முடிகிற வரைக்கும் அவங்களோட கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நான். ஸோ கிஃப்ட்டு தான் 2 டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது. கிஃப்ட்டு தான். ஒரே ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப, அது பாலையா சாரை நாங்கள் வெளியிலேருந்து பயங்கரமாக பார்க்குறோம். அவர் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க, எப்படிப்பட்ட மனுஷன் தனித்தனியாக சொல்லணும். ஏன்னா நிறைய ட்ரோல்ஸ் பண்ணாலும் சரி, ஆனால் அவரை மாதிரி ஒரு ஆக்ஷன் இது பண்ண முடியும், ஆடியன்ஸை வந்து கவர முடியும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துறீங்க பாலையா சார். ஆமாம், நாங்களும் அந்த ஒரு டெரர் ஃபீலில் தான் உள்ளே போனோம், நான் பாலையா சார் படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு அந்த இது ஃபீலே தெரியல. என்னென்னா எல்லார்கிட்டுமே கூப்பிட்டு வந்து நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் ஹிஸ்ட்ரியெல்லாம் எல்லாமே கேட்பார், பேசுவார். அவர் தன்னை பற்றி சொல்லுவார். அப்பா தான் என்டிஆர், அவர் தான் சிஎம் இருந்தார் சார், அதெல்லாம் தெரியும் சார், நீங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னும். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ரொம்ப கேஷுவலாக பேசுவார். டோட்டல் கான்ட்ராவாக இருந்துச்சு வெளியே சொல்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரொம்ப ஜாலியாக இருப்பார். எங்கள் டைரக்டர் வந்து ஷார்ட் தெரியுமே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுப்பார். ஒரு இடம் சீன் முடியும் போது அடுத்தடுத்து லைட்டிங் சொல்லுவார், செட்டப் பண்ணோம். அந்த மாதிரி பயங்கர பரபரப்பாக இருக்கும். அப்போது ஒரு 5-6 ஏடிஸ் எல்லாரும் கூப்பிட்டு வாங்க, டேபிள் போட்டு வாங்கன்னு கூப்பிடுவார். கூப்பிட்டு வாங்க கார்ட்ஸ் ஆடலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சிருவார். சார் வேலை இருக்கு சார், நான் அதெல்லாம் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு உட்காருவேன். டயர்ட்றாங்கன்னு கத்துவார், எங்கடா போயிட்டீங்க எல்லாரும் அப்படின்னு மாதிரி கத்துவார். பார்த்தா ஸ்டாப் லாகில் பார்த்தா எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி மாட்டி விடுவார். இந்த மாதிரி ஜாலியாக போகும். ஸோ அது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. உங்களுக்கு சார்? நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு இயல்பான மனிதர் தான். பட் ஆனால் அவருக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடாது. மீடியாவில் இருக்கும்போது நம்ம டைரக்டராக பண்ணும்போது அவர் நல்ல பெர்ஃபார்மர், எங்களுக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நல்லா இருந்தார். ஸோ வெளியே போனால் அவர் வந்து நம்ம டிவியில் பார்க்குறது அந்த மாதிரி கோவம் இருக்குமே தவிர நல்ல ஒரு மனுஷன். நல்ல மனுஷன். ஓகே சார். மார்ச் 8 கார்டியன் ரிலீஸ் ஆகுது. உங்களோட வெற்றி அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் அடுத்த ஜென்ரேஷனை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் கை தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.